ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளுக்குரிய வார்த்தையை எங்களுக்கு தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய சத்திய ஆவியானவராகிய எங்கள் பரலோக தகப்பனே, நீங்கள் தான் எங்களுக்கு தந்தருள வேண்டும். இந்த நாளிலே நீங்கள் தான் எங்களை போதித்து கரம்பிடித்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். தந்தையே, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை முற்றிலுமாய் தாழ்த்தி பாதம் பணிந்து உம்மை அழைக்கிறோம். தந்தையே, வருவீராக இவ்வேளையை பொறுப்படுத்திக் கொள்ளும். மண்ணோட்டை மறைத்துக் கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் கூடாதவைகள் புறம்பானவைகள் ஒன்றும் ஒரு காலமும் காணப்படாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் மன்னிப்பின் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உம்முடைய நாமத்தின் வல்லமையும் உம்முடைய இரத்தத்தின் மன்னிப்பின் அக்கினியும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேக அக்கினியும் கிருபா ஆண்டவரே, வரங்களின் நிறைவும் தகப்பனே, உம்முடைய ஆவியின் நிறைவும் உம்முடைய பிரசன்னத்தின் நிறைவும் உம்முடைய வல்லமையின் சத்துவத்தின் சாரத்தின் நிறைவும் உம்முடைய சாயலின் நிறைவும் உம்முடைய தெய்வீக சுவாபம் தெய்வீக தன்மையின் ஆண்டவரே ஹல்லேலூயா பலத்தின் ஆரோக்கியத்தின் சுகத்தின் நிறைவையும் உம்முடைய வெளிச்சத்தின் நிறைவையும் உம்முடைய வார்த்தையின் வசனத்தின் வெளிப்பாட்டின் நிறைவையும் தகப்பனை போதிக்கிற கிருபையின் நிறைவையும் தகப்பனாகிய தேவனே, உம்முடைய தழும்புகள் இருக்கிற தெய்வீக சுகத்தின் நிறைவினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி எங்களை ஒவ்வொருவரையும் ஆராதனை பங்கு பெறுகிறோர் லைவ்ல பங்கு பெறுகிற யாவரையும் முற்றுமுடிய ஆட்கொண்டு ஆளுகை செய்வதாக. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற சர்வ சிருஷ்டிகராகிய சர்வ ஜீவனுக்கு அதிபதியாகிய எங்கள் சிருஷ்டி கர்த்தராகிய எங்கள் சர்வ வல்லம் உள்ள சாவாமை உடைய தேவனாகிய எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. நாம் இப்பொழுது காண்கிற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு சூழல்களும் சூழ்நிலைகளும் சம்பவிக்கிற காரியங்களும் நமக்கு எதிரடியாய் நமக்கு நிற்கிற காரியங்களும் எதிர்த்து நிற்கிற காரியங்களும் நம்மளை இடைமறித்து நிற்கிற காரியங்களும் தடை செய்து கொண்டிருக்கிற காரியங்களும் நன்மைகளை கிடைக்காம செய்து கொண்டிருக்கிற காரியங்களும் கிரியைகளும் நாம் விடுபட முடியாதபடி நமக்கு விரோதமாய் நிற்கிற சகலமும் கர்த்தருடைய நாமத்தின் வல்லமையினாலே அவருடைய பட்சிக்கிற அக்கினினாலே அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற அவைகள் நிலைத்திருப்பதில்லை. அது சுகவீனம், பலவீனம், நோவு, மந்திரம், மாந்திரிகம், செய்வினை, மந்திரம், சூன்யங்கள், சித்ரா பௌர்ணமியில் செய்கிறது, 2 சித்ரா பௌர்ணமியில் செய்கிறது, விசேஷ அமாவாசை பௌர்ணமியில் செய்கிறது, மறைவிடங்களில் என்னென்ன விதத்திலெல்லாம் பிசாசை கொண்டு மனிதர்கள் செய்கிற எல்லா பிசாசு மனிதர்களை கொண்டு செய்கிற காரியங்கள், பிசாசு மனிதர்களை கொண்டு மனிதர்கள் பிசாசை கொண்டு செய்கிற காரியங்கள், விதவிதமாய் செய்கிற காரியங்கள் எதுவானாலும் அவைகள் கர்த்தருடைய நாமத்தின் அக்கினினாலே வாய்க்காமல் ஒன்றுமில்லாமல் அழிந்து போகும். ஆனால் நம்ம மூளைக்குள்ள, கண்ணுக்குள்ள, வாய்க்குள்ள, நாக்குக்குள்ள, உதடுக்குள்ள, செவிகளுக்குள்ள, உள்ளம் புறமும் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய இடம் கொடுக்கணும். நம்மை முழுமையாய் கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் இதெல்லாம் நடக்கும். கேக்குதா? நல்லது. அப்படி கொடுத்தாதான் அது நடக்கும். கொடுத்தாதான் நடக்கும். அவர் ரத்தம் தான் இம்மட்டும் பாதுகாத்துட்டு வருது. அவருடைய கிருபையின் ரத்தம், மன்னிப்பின் ரத்தம் தான், கருணையின் ரத்தம் தான், கல்வாரி அன்பின் ரத்தம் தான். நேசிக்க முடியாத நம்மை சிலுவையிலே நேசித்த அன்பு, நேசிக்க முடியாதபடி நாம் நடந்து கொண்ட விதங்கள், பேசின விதங்கள், செயலாற்றின விதங்கள் எல்லாம் பிதாவுக்கு மிகுந்த கோபத்தை நமது பேரிலே வந்தாலும் கூட அவருடைய அன்பு இயேசு கிறிஸ்துவாய் இந்த உலகத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மன்னிக்கப்படும்படி செய்து, பிற்கப்பட்ட அவருடைய சரீரத்தாலும் இரத்தத்தினாலும்
அவர் மன்னித்த மன்னிப்பும் தன்னையே ஜீவபலியாய் கொடுத்த புண்ணியத்தினாலே மீட்கப்படும்படி செய்தார் பிதாவாகிய தேவன். அந்த அன்பு கூர்ந்த அவருடைய அன்பு சிலுவைக்கு முன்பாகவும் இருந்த அன்பு, சிலுவையில் வந்து தன் அன்பை வெளிப்படுத்தின அந்த கல்வாரி அன்பு, இயேசுவின் அன்பு. அந்த அன்பினால தான், அந்த அன்பின் இரத்தத்தினால தான் சாத்தானை நமக்காக ஜெயித்த ரத்தம், பாவ சாபங்களை எல்லாம் மன்னித்து சிலுவையில் நமக்காக வெற்றி சிறந்து சாத்தானை ஜெயித்து பாதாளத்தை வேதாளத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவினாலே தான், தகப்பனால தான் அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து வர முடியும். அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ள முடியும். மழைகள் குளங்களை நிரப்பும், ஆறுகளை நிரப்பும். இந்த பாக்கியம் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 28, 29, 30. கோசேன் நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்னாக அவனிடத்தில் யாக்கோபு அனுப்பினான். அவர்கள் கோசேனிலே சேர்ந்தார்கள். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதின்மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகுநேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். அப்போ இதை நம்ம பார்த்துட்டு தான் வரோம். நம் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அழுகையின் பள்ளத்தாக்கு. ஆனால் அதில் கொஞ்சம் வித்தியாசங்கள் நிறைய இருக்குன்னு சொன்னேன். இந்த அழுகிற விதத்தில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இந்த வாரம்லாம் நீங்கள் உடம்பு சரியாமல் இருந்த அதில் அழுதுருப்பீங்க, உடம்பு வலியில் அழுதுருப்பீங்க, ஜுரத்தில் அழுதுருப்பீங்க, பலதெல்லாம் நினச்சி அழுதுருப்பீங்க. மற்றவங்களுக்கு தொல்லையாக இருக்கிறேன், அவங்களுக்கு இதாக இருக்கிறேன், இவங்களுக்கு இதுவாக இருக்கிறேன்னு சொல்லிலாம் பல விதத்தில் அழுதுருப்போம். இவங்கள நம்பி இருக்க வேண்டியிருக்கு, அவங்கள நம்பி வேண்டியிருக்கு, இவங்கள தாங்க வேண்டியது இருக்குது, இப்படி இருக்க வேண்டியிருக்கு, நான் இருக்கிற இடத்துலையே நான் இருக்க முடியாமல் இருக்குது, இப்படிலாம் சொல்லி அழுதுட்டு இருந்திருப்பாங்க. இன்னமும் இந்த சூழ்நிலைகள் மாறலையே, காரியங்கள் மாறலையே, கொள்ளலையே, நம் பிரச்சனைகள் தீரலையே, கொள்ளலையே, வியாதி நீங்களையே, கடன் பிரச்சனை நீங்களையே, பண கஷ்டம் நீங்களையே, மன கஷ்டம் நீங்களையே, குடும்ப பிரச்சனை நீங்களையே, பல வீட்டில் இருக்கிற பலவிதமான தொல்லைகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் நம்மை விட்டு நீங்களையே, பலவீனம் நம்மை விட்டு நீங்களையே, பயம், நம் பயப்படுகிற காரியங்கள் நம்மை விட்டு நீங்களையே, மாறலையே, இன்னும் மாற்றம் உண்டாகலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னார், நம்ம தலை யார்கிட்ட இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கணும். ஒத்துக்க மாட்டாங்க நிறைய. 99 பேர் இல்லை, 100க்கு 99 வரைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. என் தலை என்கிட்ட தான் இருக்குது, இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட இருக்காது, அவங்ககிட்டையும் இருக்காது. அவங்கக்கிட்ட இருந்தாலும் கூட கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் சொல்லலாம், அது கூட கிடையாது. அவங்கக்கிட்ட இல்லை, கர்த்தர்கிட்ட இருக்கிறது தான் நல்லது. நம்ம ஒவ்வொருத்தருதும் கர்த்தர்கிட்ட இருக்கிறது தான் நல்லது. அப்படி இருந்தால் தான் நம்ம கர்த்தர்கிட்ட இருப்போம். வீட்லேயும் இருப்போம், போக்கிலும் வரவிலும் இருப்போம், நம் வேலைகளிலும் இருப்போம், நம் கடமைகளிலேயும் இருப்போம், ஆலயத்திலையும் இருப்போம், எவ்விடத்துக்கு போனாலும் அவ்விடத்துலையும் இருப்போம் அவரோட. எந்த ஊருக்கு, எந்த நகரத்துக்கு, எந்த தேசத்துக்கு போனாலும் கர்த்தரோட கூட இருப்போம். ஆனால் நாம் கர்த்தரோடவும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருன்றது மட்டும் பார்த்துக்கணும். எப்படி பார்த்துக்கணும்? அப்படி இருந்தால் நம்ம பேசுகிற பேச்சு, நடக்க செயல்கள் எல்லாமே வேதத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறபடி இருக்கும், இல்லைன்னா இருக்காது. அப்படி இல்லாமல் இருந்துக்கிட்டு எனக்குள்ள மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர், எனக்குள்ளே நிறைய பேர் மாற்றன்றாங்க. அந்த மாற்றம் வேற, இது வேற. மெய்யான மாற்றம்
உள்ளான மனிதனுக்குள்ளே மெய்யான மாற்றங்கள் உண்டாவதற்கு அந்த மாற்றத்தை சிலுவையில் உண்டு பண்ணின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தகப்பனுடைய வார்த்தைகளும் வசனங்களும், அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகள் நம்மை ஆண்டு கொண்டிருக்குமானால் நிச்சயமாக நமக்குள்ளே அவர் விரும்புகிற மாற்றங்கள், அந்த பரிசுத்த உண்மையின் உத்தமத்தின் சத்தியத்தின் மாற்றங்கள், அவருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படியும்படியான மாற்றங்கள், அவர் சொல்லுகிறத மட்டும் செய்கிறதும், அவர் செய்யாதே என்று சொல்கிறத செய்யாதிருக்கிறபடியான மனதையும் இருதயத்தையும், அப்படிப்பட்ட சிந்தையத்தையும் மன உறுதியையும் வைராக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் அப்போ அந்த மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர்கிட்ட இருந்தால் தானே எனக்குள்ள மாற்றம் வரும் இல்லையா? என் பலவீனங்களை நீக்கிறவர், என் அந்த பலவான், மகா பலவான் கர்த்தர், அவர்கிட்ட வந்தாதானே என் பலவீனங்கள் நீங்கும். என் பலவீனத்தில் அவருடைய பலன் எனக்கு பூரணமாக விளங்கும். சுகம் கொடுக்கிற ராப்பா, சுகம் கொடுக்கிற ஊற்றுக்கிட்ட வந்தாதானே சுகம் கிடைக்கும். ஆரோக்கியத்தின் ஊற்றுக்கிட்ட வந்தாதானே ஆரோக்கியம் கிடைக்கும் இல்லையா? செம்மையாய் நேர்த்தியாய் பேச, நேர்த்தியாய் பரிசுத்தமாய் நேர்த்தியாய் பேச கற்றுக் கொடுக்கிறவர், அந்த பேசுகிற ஊற்றின் இடத்துல வந்தாதானே நம்மளும் சரியாக பேசுகிறதுக்கான ஊற்று நமக்குள்ளே உண்டாகும். அந்த மெய்யான ஊற்று கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான். அந்த ஊற்று நமக்குள்ளே வந்தாதானே நமக்குள்ள ஊற்று உண்டாகும். ஊற்றுங்கன்னா எங்கேருந்து ஊற்றுறது? எங்கேருந்து ஊற்றும்? ஊற்றுங்க நறுப்புங்கன்னா எங்கேருந்து நறுப்போம் இல்லையா? பத்து நாளோ 15 நாளோ இல்லை 1 மாதமோ இல்லை 6 மாதமோ அல்லது 1 வருஷமோ அல்லது பல வருஷங்களோ யூஸ் பண்ணாத ஒரு அண்டா இருக்கு. ஒரு அண்டா, அப்படி சொன்னால் புரியும் நம்புகிறேன். அண்டா 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 என்ன கேட்கலையா? அண்டா, அந்த யூஸ் பண்ணாத அண்டா எவ்வளோ அழுக்காக இருக்கும் இல்லை? துரு கூட பிடிச்சிருக்கும், பல கரைகள் இருக்கும் இல்லையா? கரப்பாம்பூச்சி ஓடி ஓடியே விளையாடி முட்டை விட்டுருக்கோம். கொசு எத்தனையோ முட்டை விட்டுருக்கோம். எத்தனையோ முட்டை விட்டுருக்கோம். குஞ்சு பறிச்சிருக்கோம். பல்லி குஞ்சு பறிச்சிருக்கோம். விளையாடி இருக்கோம். டேட்டி பண்ணியிருக்கோம். எவ்வளோன்னவோ நடந்திருக்கும். அந்த அண்டாக்குள்ள அண்டா நடந்திருக்கும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அவசியம் வந்துட்டு, இப்போ அண்டாவில் தண்ணி ஊற்றணும், அண்டாவில் தண்ணி ஊற்றி நிரப்பணும். அப்படி ஒரு அவசியம் வந்துருச்சு, அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, அண்டா வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்? கடை நம்ம எதிர்பார்க்கவில்லை, தண்ணியும் வந்துருச்சு. இப்போ நம்ம உடனே எடுத்து அதை ஒரு 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 தவளையில் எடுத்து, தவளைன்னா இந்த தவளை இல்லை, பானையில் எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து அந்த அண்டாவில் ஊற்றணும். அந்த அண்டாவில் ஊற்றணும். நம்ம ஊற்றுவோமா ஊற்ற மாட்டோமா? உடனே அந்த அண்டாவில் அநேக வருஷமாக யூஸ் பண்ணாத அந்த அண்டாவை ஒரு அலம்பி நல்லாயிடுமா? அது நல்லா தேய்ச்சி சுத்தமாக கழுவி எடுத்துட்ட பிறகுதானே, அதை உள்ளேயும் புறமும் கழுவி நல்லா சுத்தமாக்கின பிறகுதானே கொண்டு வர ஊற்றுற தண்ணியும் நல்லா இருக்கும், அது கெட்டு போகாது, அதை பயன்படுத்த முடியும். பாத்திரம்னா நம்ம தான் பாத்திரம். நம்மை அழைத்து நம்ம தெரிந்து கொண்டு முத்தரித்திருக்கிற நோக்கமும் ஒரு பாத்திரம். திபுன்னு ஊற்ற முடியுமா? எத்தனை வருஷம் யூஸ் பண்ணாமல், யூஸ் பண்ணுறவர் கருத்துக்குள்ளே வராமல், பயன்படுத்துகிறவர் கருத்துக்குள்ளே வராமல், கழுவி சுத்தமாக்குறவர் கரத்தில் வராமல், அதை சுத்திகரிக்கிறவர் கரத்தில் வராமல், அதை பளபளப்பாக ஆக்கிறவர் முன்பாக வராமல். சில பித்தளை பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் இருக்கும். இப்போ நிறைய எல்லாம் கடைங்களுக்கு எப்பயோ போயிட்டுருக்கோம் அது. ஆனால் இருந்தால் அது திடீர்னு ரொம்ப வருஷம் கழித்து யாராவது பார்த்தா, ரொம்ப வருஷம் கழித்து அதை பார்த்தேன்,
இன்னமும் இப்போ வாங்கின மாதிரியே இருக்க பல பலன்னு நல்ல அப்படின்னு சொல்ற இடங்களும் இருக்கு. இன்னமும் அப்படியே இருக்க. அந்த வாங்கின புதுசு எங்க மாமியார் அந்த நாளில் கொடுத்ததுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க மாமியார் அந்த காலத்துல, இல்லை எங்க அம்மா அந்த காலத்துல கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாமே அப்ப நம்ம பயன்படுத்துற இதுவா இருந்தா அது சுத்தமாக்கப்படாம பயன்படுத்த முடியாது. பயன்படுத்த முடியாது. அப்போ நம்ம தலையாகிய அண்டாவை, நம்ம சரீரமாகிய அண்டாவை என்ன கொடுத்தாதானே. ஒருத்தவங்க கழுவுறவங்க ஒருத்தவங்க வர்றாங்க, கழுவி சுத்தமாக்குறவங்க, வீட்டை பெருக்கி சுத்தமாக்குறவங்க, பாத்திரத்தை கழுவுறவங்க வர்றாங்க. அவங்க கிட்ட கழுவுறதுக்கு பாத்திரத்தை கொடுத்தா தானே கழுவாங்க, இல்லை பாத்திரத்தை எடுத்துக்கங்கன்னு சொன்னா தானே எடுத்து கழுவாங்க இல்லையா? அவங்க பரணையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கீழே போட்டா கழுவாங்க? கழுவுற இடத்துக்கு எது வந்திருக்குதோ, கழுவுறதுக்குன்னு எது எடுத்து வைக்கப்பட்டிருக்கோ அதை தான் கழுவாங்க இல்லையா? அப்போ அது கழுவுறதுக்குன்னு அது ரெடியாக இருக்குது. அது கழுவப்பட்ட பின் என்ன வந்துடுது? கழுவப்படாத இடத்துக்கு திரும்ப வந்துடுது. ஆமேன். நல்லா கவனிக்கிறீங்க. கழுவின பாத்திரங்கள் கழுவப்படாத இடத்துக்கு திரும்ப வருமா? கழுவப்பட்ட இடத்துக்கு வந்துடும். திரும்ப பயன்பட்ட பிறகு எங்க போவோம்? திரும்ப கழுவப்படுறதுக்கு போகணும். அப்போ அனுதினமும் ஏசப்பாவுடைய மன்னிப்பு நமக்கு வேணும். அனுதினமும் அவருடைய மன்னிப்பு, அவருடைய கிருபை, இரக்கம், அவருடைய கழுவுதல், அவர் நம்மை சுத்திகரிக்கிறது, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக்குறது, அவர் ரத்தம் நம்மை மண்ணின்னு மறுரூபம் மேல் மறுரூபமாக்குறது. அனுதினமும் இந்த ப்ராசஸ் நடக்கணும். டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் கழுவி திருப்பி வந்து திருப்பி கழுவி நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? அப்படி தான் உள்ளான மனுஷனும் வெளிப்பிரகாரமாக இருக்கிற மனுஷனையும் அனுதினமும் ஏசப்பாவுடைய மன்னிப்பின் ரத்தம், நம்மை கிருபையின் ரத்தம், அன்பின் ரத்தம், கல்வாரி ரத்தம் நம்மை சுத்தமாக்க வேண்டியிருக்குது, சுத்திகரிக்க வேண்டியது இருக்குது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் தான் இந்த யோசேப்பு. அப்படிப்பட்ட பாத்திரம் தான் இந்த யாக்கோபு. இப்போ அநேக வருடங்களுக்கு பிறகு தன் மகனை பார்க்கிறாரு. இப்போ மகன் உயிரோடு கூட இருக்கிறான். மகன் என்ன செய்யறான்? உயிரோடு கூட இருக்கிறான். அந்த தேசத்துக்கு, எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக இருக்கிறான். ரெண்டாவது, எல்லா தேசத்து ஜனங்களும் அவங்கிட்ட வந்து தான் ஆகாரம் வாங்கணுன்ற ஒரு ஆசீர்வாதமும் அவங்க கையில் கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். அவ்வளோ யாக்கோபால நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய உயர்வுக்குள்ள அவருடைய மகனை கர்த்தர் வச்சிருக்கிறார். அநேக வருஷங்கள் பிரிஞ்சு தன் தகப்பனை பிரிஞ்சிருந்த அந்த ஏக்கம், அன்பு, அவன்ட இது எல்லாம் ஒட்டு மொத்தமாக அவன் தேக்கி வச்சது எல்லாம் பல மணி நேரமாக கழுத பிடிச்சிக்கிட்டு. இது எந்த இடத்துல நடக்கும்? நிறைய இடத்துல நடக்கும். ஒரு 5 நிமிஷம் பிடிச்சும்பாங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், அதுக்கு மேலே என்ன பண்ண மாட்டாங்க, கிடையாது. மணிக்கணக்காக கட்டி பிடிச்சி அழ மாட்டாங்க, மணிக்கணக்காக கட்டி பிடிச்சா. அப்போனா அவருக்குள்ளே இருந்த கர்த்தருடைய அன்பு எப்படியா இருந்துக்க. தன் தகப்பன் வெகு நேரம் அவன் கழுத்தை கட்டி கொண்டு, வெகு நேரம் அவன் 2 முறை போடப்பட்டிருக்கு, அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான் என்று அழுதான். சரி, இவ்வளவு அழுது எல்லாம் முடிக்கும் போது யாக்கோபும் யோசேப்பும் 2 பேரும் தான் அங்கே அழுகுறாங்க. அவரும் அழுதுருப்பா, யாக்கோப்பும் அழுகுறாரு. அவங்க வீட்டாரெலாம் இருந்திருப்பாங்களா இல்லையா? யாக்கோபுடைய பிள்ளைங்கள்லாம் இருந்திருப்பாங்களா, இருந்திருக்க மாட்டாங்களா? இருந்திருக்க மாட்டாங்களா? இவருடைய சகோதரர்கள் எல்லாம் இருந்திருப்பாங்களா, இருந்திருக்க மாட்டாங்களா? சகோதர பிள்ளைங்கள்லாம் இருந்திருப்பாங்களா, இருந்திருக்க மாட்டாங்களா? சகோதரருடைய மனைவிமார்கள்லாம் இருந்திருப்பாங்களா, இருந்திருக்க மாட்டாங்களா? கழுவப்படாத இடத்துக்கு அண்டா வராததுனால கேட்க முடியல, காதில் உழ மாட்டேங்குது. என்ன நினைச்சிருப்பாங்க? எவ்வளோ மணி நேரம் அழுதாச்சு,
இப்போ அவர் கேட்டிருப்பாரா கேட்டிருக்க மாட்டாரா? உன்னை நான் அனுப்புனேனே, சகோதரர்கள் ஆடு மேய்க்கிறானுங்களே, விசாரிச்சுட்டு வான்னு அனுப்புனேனே, உனக்கு என்ன நேர்ந்தது? கேட்பாரா கேட்க மாட்டாரா? என்ன நேர்ந்தது? என்னை விட்டு நீ பிரிஞ்சு போறதுக்கு என்ன நடந்தது? உனக்கு என்ன சம்பவித்தது? யார் உன்னை கொண்டு இந்த நிலைக்கு ஆளாக்குனது? நீ எப்படி எகிப்து தேசத்துக்கு நீ வந்த? எங்க இருந்த? எப்படி இருந்த? இல்லையா? பக்கத்தில் இருந்தவனுங்களெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா அவனுக்கு தானே வித்தவனுங்களே, அவனுக்கு தானே பிளான் போட்டு வித்தவனுங்களே. கொலை செய்யணும்னு பார்த்தானுங்க, அது செய்யணும்னு பார்த்தானுங்க, முடியல. அது கத்தரால முடியல. பிறகால வித்து போட்டவனுங்க அவனுங்க தான். வந்து இங்கே செத்து போட்டான்னு சொன்னவனுங்களும் அவனுங்க தான். மிருகம் பீறி போட்டுடுச்சின்னு எல்லா கதையும் கட்டினவனுங்க இவனுங்க தான். எல்லா வேலையும் சித்து வேலை பண்ணவனுங்கன்னு. இப்போ அப்பா கிட்ட இவன் சொல்லிடுவானோன்னு கண்டிப்பாக சொல்லிடுவான். சொன்னால் நான் என்ன ஆகும்? அப்பாவுடைய சாபத்துக்கு ஆளாகும். சுதந்திரத்திலேருந்து வெளியே துரத்தி விட்டுருவார். அவங்க சுதந்திர பங்கு வீதத்தில் இராதபடி துரத்தி விட்டுருவார். ரெண்டாவது சாபம் ஆயிரும், சபிச்சிருவார். இன்னும் பயந்து அலறிட்டு இருந்திருப்பானுங்க. ஆனால் அப்படி நடக்கலை. இவங்க 2 பேரும் கட்டி அழுதுகிட்டு இருக்கும்போது யோசேப்புக்கு விரோதமாக தீமை செய்யாத அவன் சகோதரருடைய மனைவி, அவன் குடும்பத்தார், பிள்ளைங்க அவங்கெல்லாம் அழுதுருப்பாங்களா? அழுதுருக்க மாட்டாங்களே? கட்டாயம் அழுதுருப்பாங்க. கட்டாயம் அழுதுருப்பாங்க. அவனுடைய சகோதரருடைய மனைவி, அவன் பிள்ளைகள், அவன் குடும்பத்தாரெல்லாம் நடிச்சிருப்பாங்களே? யோசேப்புக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய கணம், எவ்வளோ ஒரு மனுஷருக்குரிய கணம், மனுஷருக்குரிய மகிமை. சரி, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம். அப்போ இந்த அழுகையின் பள்ளத்தாக்கலை யோசேப்பை நடத்தி வந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளும்படி செய்தார். யோசேப்புக்கு அதை நீரூற்றாக்கி கொள்ளும்படி செய்து அந்த நீரூற்றிலே கோடான கோடி பூமியின் ஜனங்கள் எல்லாம் போஜனம் பண்ணும்படி, பானம் பண்ணும்படி செஞ்சிட்டார். சரி, 50ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது யோசேப்பு தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது அவனை முத்தம் செய்தான். எதுக்காக? நான் கர்த்தர்கிட்ட போறேன்ப்பா, என் பிதாக்களோடு போய் நான் சேர்ந்து படுத்துக்க போகிறேன், என் ஜீவன் பிரிகிற நேரம் வருது, நான் ஆண்டவர்கிட்ட போகிற நேரம் வருது. அதுக்கு முன்னாடி 49ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன நடக்குதுன்னா, அவருடைய யோசேப்பை வர சொல்லிடுறாரு, பிள்ளைகளை வர சொல்லிடுறாரு, அவனுடைய பிள்ளைகளை வர சொல்லிடுறாரு. அவங்கள எல்லாரையும் அவருக்கு பிறந்த பிள்ளைங்களை எல்லாரும் அவர்கிட்ட வர சொல்லிடுறாரு. வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொருத்தருக்கா சொல்லிடுறாரு. கர்த்தர் அவனுக்கு யாக்கோப்புக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். 46ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு தான் உன் கண்ணை மூடுவான் என்று, கடைசி மூச்சு நிற்கும் போது உன் கண்ணை மூடுறது அவன்தான் மூடுவான் என்று சொல்லியிருந்தார் கர்த்தர். அது கூட யாருக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு? அவருக்கு ஏராளமான பிள்ளைங்க. யாருக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு? யோசேப்புக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். தன் தகப்பனை பிள்ளைங்கெல்லாம் நேசித்தாங்க உண்மை. ஆனால் அவங்கள காட்டிலும் அதிகமாய் நேசித்தவன், அன்பு கூர்ந்தவன். கர்த்தருடைய அன்பு காட்டிலும் பெருசு இல்லை, அன்புக்கு கீழானது தான். ஆனால் கர்த்தருடைய அன்பு அவன் கொடுத்தது, கர்த்தருடைய அன்பு. அவனுக்குள்ள கர்த்தருடைய அன்பு இருந்தது. கர்த்தருடைய அன்பையே அவன் தன் தகப்பனுக்கு கொடுத்தான். தகப்பனிடத்தில் இருந்தது கர்த்தருடைய அன்பு. கர்த்தருடைய அன்பையே தன் மகனுக்கு கொடுத்தார், யாக்கோபு கொடுத்தார். அப்போ அந்த நேசித்த அந்த நேசம், அந்த அன்பு, அந்த உண்மையான அந்த அன்பு. அதனால் கடைசியில்
கண்ணை மூடுற அந்த காரியத்தையும் நடந்து முடிந்தவுடன் தன் தகப்பன் மரித்து விட்டார், கர்த்தருக்குள்ள மரித்து விட்டார் என்று அழுந்த முன்னமே அவன் தகப்பனுடைய காலில் விழுந்து அழுதான் என்று போடல, அவன் முகத்தின் மேல் விழுந்தான் என்று. எது மேல பாருங்க, அண்டா எதன் மேல? முகத்தின் மேல் விழுந்து அழுதான் என்று. அழுது எவ்வளவு நேரம் அழுதாரோ, அழுது அவனை முத்தம் செய்தான். அவனை என்ன செய்தான்? முத்தம் செய்தான். 15 21, அதே அதிகாரம் 15 21. தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்கும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். 21 வர. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினான். உண்மையான சகோதரன். டூப்ளிகேட்டெல்லாம் கெட்டி பூச்சிக்கின்னு இருக்கிறதெல்லாம் காலையில் வரைக்கும் பார்க்குறோம். டூப்ளிகேட்டு சகோதரர்களை கெட்டி பிடிச்சிக்கிட்டு எப்படி, ஆமாம், கெட்டி பூச்சிக்கிட்டு அதுங்களோட பேசிக்கிட்டு சம்பாஷிக்கிட்டு உறவாடிக்கிட்டு ஐக்கியத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறது. ஆனால் இந்த உண்மையான சகோதரம் கிட்ட அவருடைய தகப்பன் மறிச்சிட்டாரு, யாக்கோப்பை மறிச்சிட்டாரு, இவனுங்க பிளான் போடுறானுங்க. அப்போ இவனுங்களுடைய குணங்களும் எண்ணங்களும் என்ன இல்லை, மாறவே இல்லை. என்ன இல்லை? மாறவே இல்லை. கர்த்தர் யோசேப்பை கர்த்தருக்கு ஏற்ற மகனாக உருவாக்குனதுனால கர்த்தருக்கு எது பிரியமோ அதையே பேசினார், அதையே செய்தார். அதை தான் நம்மகிட்டையும் எதிர்பார்க்கிறார், நம்ம ஒவ்வொருகிட்டையும் எதிர்பார்க்கிறார். அழுகையின் பள்ளத்தாக்க நடந்து வரும்போது எல்லா அழுக்கும் போயிருது வெளியே. போகணும்னு தேவன் வச்சிருக்கிற எல்லா அழுக்கும் நம்மளை விட்டு போகுது. அண்டா கேளுங்க, நம்ம விட்டு என்ன செய்யுது? போகுது. இப்போ நான் பணிவிட செய்கிறேன் ஒரு ஆஸ்பத்திரியில், ஒரு டியூட்டி, அவங்களுக்கு பணிவிட செய்கிற டியூட்டி ஒருத்தவங்களுக்கு. அவங்க பேர் என்னன்னு சொல்லுவோம்? ஆஸ்பத்திரியில் பணிவிட செய்கிறாங்க நோயாளிகளுக்கு. அவங்க யார்? நர்ஸு. அவங்க யார்? நர்ஸு. அவங்கெல்லாம் இல்லை இப்போ நாட்டில். இப்போ ஒரு 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 மாதமாக அவங்க எல்லாரும் இந்தியா முழுசும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. என்ன ஆகும்? கஷ்டம், வேற ஒன்றும் இல்லை, கஷ்டம்தான், வேற ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் சேர்த்தே போடுவாங்க. நோயாளிகளை கவனிக்கிறவங்க கடவுள் கொடுத்த ஒரு தூதர்கள் மாதிரி அவங்க. உண்மையிலேயே அவங்களும் ஒரு நல்ல ஊழியக்காரங்க, நல்ல ஊழியக்காரிங்க. ஆமாவா இல்லையா? இல்லையா? டாக்டர்களும் யாரு? ஊழியக்காரங்க தான். சரி, ரைட். அந்த ஆஸ்பத்திரியில், அதாவது இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய ஸ்கேனு, பிளட் டெஸ்ட் எடுக்கிறவங்க, பலவிதமான டெஸ்ட்டுகள் எடுக்கக்கூடியது, ஸ்கேன்லேயே பலவிதமான ஸ்கேன்கள் எடுக்கக்கூடியவங்க,
எல்லாருமே லீவு, ஒருத்தரும் ஒட்டுமொத்தமாக லீவு. ஏன்னா அவ்வளவுதான் இல்லையா, அவ்வளவுதான். அப்போ அவங்களும் யாரு? ஆண்டவர் அறிஞ்சோ அறியாம இருக்கிறவங்களோ அவங்களும் யாரு? கர்த்தரால, கர்த்தருடைய ஊழியக்காரங்க தான், கர்த்தருடைய நல்ல காரியத்தை செய்கிறவங்க தான். சம்பளம் வாங்குறவங்க தானே சும்மா என்ன செய்கிறாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் அண்டா அண்டா பாருங்க சொல்லக்கூடாது. இப்போ ஆஸ்பத்திரியில் பெருக்கி சுத்தம் பண்ணி, பெருக்கி மாவு போட்டு சுத்தம் பண்ணி 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் அதை சுத்தம் பண்ணி ஆஸ்பத்திரி உள்ளும் புறமும் சுற்றில இருக்கிற சகல கழிவுகளையும் கம்ப்ளீட்டாக அகற்றி அதில் துர்நாற்றம் வீசாதபடி, கிருமிகள் வந்து பிடிக்காதபடி செய்கிற பணியாளர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமாக எந்த டேட்டுன்னே சொல்லலை லீவு. என்ன ஆகும்? என்ன இல்லையா? அவங்களும் ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்களும் யார்? கடவுளுடைய ஒரு தூதர்களாகவும் ஊழியக்காரர்களாகவும் ஊழியக்காரிகளாகவும் நல்ல காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை மனுஷருக்கு செய்கிறாங்க. கர்த்தரால மனிதர்களுக்கு, தேவன் உண்டாக்கின மனிதர்களுக்கு செய்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. அப்போ தேவன் எல்லோரையும் கண்ணோக்கி பார்க்குறார். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறவங்க மட்டும்தான் ஊழியக்காரங்க கிடையாது. கர்த்தருடைய சித்தத்தினால அவர் பணியை செய்கிற யாவரும் அவருடைய பிள்ளைகள் தான், அவருடைய பணிவிடக்காரர்கள் தான், அவருடைய பணிவிடக்காரர்கள் தான். இவங்க இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாங்க, அவங்க சகோதரர்கள் ஒரு வார்த்தை சொல்றாங்க. 17ஆம் வசனத்தில், ஆகையால் உம்முடைய தகப்பனாகிய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள். யாரு? உம்முடைய தகப்பனாகிய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த. இவங்க ஊழியக்காரங்களாம். யாரு? சகோதரர்கள். என்ன ஊழியம் செஞ்சாங்க அவங்க? தகப்பங்கிட்ட இருந்து விசாரிக்க வந்தவன் தன்னுடைய சகோதரனை குடியில் தள்ளினானுங்க. என்ன பண்ணானுங்க? கொலை செய்ய முயற்சி செய்தானுங்க. எத்தனம் பண்ணானுங்க? பிளான் போட்டானுங்க. ரொம்ப காலமாக பிளான் போட்டானுங்க. சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தானுங்க, கிட்டினது. குடியில் தள்ளினானுங்க, அழ வச்சானுங்க. எவ்வளோ தூரம் அவனை பரிகாசம் பண்ணும், கிரிட்டிசைஸ் பண்ண, அவன் கெஞ்சி அழும்படி அழ வச்சானுங்க. அவனை அழ வச்சானுங்க. தீமைக்கு மேலே தீமை செய்தானுங்க, பொல்லாப்புக்கு மேலே பொல்லாப்பு செய்தானுங்க. பொல்லாப்பு அவங்க என்ன செஞ்சாங்க? ஊழியம் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? ஊழியக்காரங்களாம் அவங்க. யார் அவங்க? போட்டிருக்குல்ல, போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வித்துட்டானுங்க, மீதியான் தேசத்தார்கிட்ட வித்துட்டானுங்க, அடிமையை விற்று போட்டானுங்க. தாப்பங்கிட்ட வந்து மிருகம் பீறி போட்டுடுச்சுன்னு பொய் சொல்லி ஏமாற்றி அவரை நல்லா வாழ்நாள் பூரா அழ வச்சுட்டானுங்க. அங்கே யோசேப்பை வாழ்நாள் பூரா அழ வச்சுட்டானுங்க, இங்கே யாக்கோபை வாழ்நாள் பூரா அழ வச்சுட்டானுங்க. தன் தகப்பன் தேவனும் தகப்பனும் இல்லையேன்னு அவர் அழுகுறாரு. அங்கே நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு, மகன் இப்படி வாயிட்டானே, இப்படி ஒன்று சம்பவிச்சதேன்னு, நடக்காதது ஒன்று நடந்ததாக கொண்டாந்ததுனால அவர் உட்காந்து அழுதுட்டுருக்கிறாரு. இந்த ஊழியந்தான் அவங்க பண்ணாங்க. இவங்க கிட்டேருந்து எந்த அழுக்கும் போல. யார்கிட்ட இருந்து? அண்டா. யார்கிட்ட இருந்து? சகோதரர்கள்கிட்ட இருந்து எந்த அழுக்கும் போல. இவங்க அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து நீரூற்றாக்கி கொண்டவங்களும் கிடையாது. இவங்க இருதயம் சுத்த இருதயமாக, இவங்க மனதும் சிந்தையும் எண்ணமும் இவங்களுடைய கிரியைகளும் வார்த்தைகளும் சுத்தமாக்கப்பட்ட அண்டாவா கிடையாது.
உள்ளும் புறம்பும் துளக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இவங்க கிடையாது. இவங்க இப்படி சொல்லும்போது பொய் சொல்லுகிறார்கள் என்று அறிந்து, இவர்கள் துர்க்குணம் இன்னமும் அப்படியே தான் இருக்குது என்பதை அறிந்து அவர் அழுகிறார். 27ஆம் வசனத்துல, ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். அவன் அங்க அழுதத இவங்க பார்த்தாங்களா? அங்க அழுததை யார் பார்த்தது? யார் பார்த்தது? தேவன் கண்டார். தேவன் கணக்கில் வச்சிருக்கிறாரு. அப்பா அழுதார். இதுக்கப்புறம் அவருக்கு எதுக்கு அழணும்னு என்ன இருக்குது? இவர் தான் நல்லா இருக்கிறாரு. ஜம்முன்னு எல்லா விதத்துலேயும் கடவுள் இவரை நல்லா வச்சுட்டாரு. எல்லா காரியங்களும் நல்லா வச்சு தன் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டாரு. தேவனுக்கு முன்பதாக பிரியமாக நடந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா எங்கேருந்து அழுக வருது. ஆனால் அழுக வருது அவருக்கு என்ன வருது? என்ன வருது? அழுக வருது. என்ன வருது? அழுக வருது. அப்போ பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம், மறுரூபம் மேல் மறுரூபமாக்குற அழுக வந்துகிட்டே இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மிங், மறுரூபமாக்குகிற அந்த என்னன்னு சொல்லிட்டு வந்து கொண்டே இருக்குது. வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம், வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கு அவர்கிட்ட இருந்து, கர்த்தரால. அவர் அப்போ அழுகை, அந்த அழுகை அழுதான் என்று பிறகால ஒரு வார்த்தை சொல்றாரு. 19ஆம் வசனத்துல, யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், என கொன்னுடுவானோ? நிச்சயமா கொன்னுடுவான் என்பதை இன்னும் தேவனையும் யோசேப்பையும் இவர்கள் இன்னும் அறியலை, புரிந்து கொள்ளலை. 20ஆம் வசனத்துல சொல்றார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். என்ன செய்ய நினைத்தீர்கள்? நினைக்கல, எல்லாமே செஞ்சானுங்க. தீமை அத்தனையும் செஞ்சானுங்க. அவனுக்கு நினைச்சபடி நிறைவேறல. தீமை செஞ்சானுங்க. சாத்தான் அவங்க மூலியமா தீமை செஞ்சான். உண்மை. அவங்க என்ன தீமையை நிறைவேற்றி முடிக்கணும்னு நினைச்சாங்களோ அது நிறைவேறல. அது யாரால நிறைவேறல? கர்த்தரால நிறைவேறல. காரணம், யோசேப்பு கர்த்தரோடு இருந்ததுனால, கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால உன்னதமானவருடைய நோக்கமும் சித்தமும் அதில் முன்குறிக்கப்பட்டு முத்தரிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த தீமை அவர்கள் நினைத்தது எதுவோ அது நடக்கலை. தீமை வந்தது, நேரிட்டது. ஆனால் அவங்க என்ன நினைச்சு அதை கட்டவிழ்த்தார்களோ அது நடக்கலை. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். என்ன பண்ணினார்? இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து வந்தது நம் ஜனம் வந்து நம் சந்ததிகள் ஒருத்தர் கூட அழிஞ்சு போயிடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த அண்டாவை நன்மையா மாத்திட்டார். ஆமென். அப்ப மற்ற அண்டாலாம் என்ன வருது? அப்படியே போடணும் சொல்றாரு. அவைகளும் கர்த்தர்கிட்ட வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. கர்த்தர்கிட்ட ஒரு அண்டா பாக்கி இல்லாம வந்துடணும். காக்கும்படி நன்மையாக முடிய பண்ணினார். அப்போ அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து முடியும் போது அது என்னவா வந்து முடியுது? நன்மையாக வந்து முடியுது. நன்மையான மழையாக, ஆசீர்வாதமான மழையாக, சம்பூர்ணமான மழையாக வருது. அந்த மழை வந்து அப்படியே போல, அந்த மழை பெய்து கொண்டே தான் இருக்குது. உலக பிரகாரமாக மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தா அழிவு. ஆனால் தேவனுடைய கிருபையின் மன்னிப்பின் இரக்கத்திலிருந்து வருகிற, அவருடைய அன்பிலிருந்து வருகிற அந்த மழையானது மனுஷனை அழிக்காது.
ஆதலால் பயப்படாதிருங்கள். 21ஆம் வசனம். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமாய் பேசினான். இங்கேயுமே நீங்க இந்த வார்த்தை எங்கேயுமே கேட்க முடியாது. எந்த சகோதரங்கிட்டையும் எந்த சகோதரிகிட்டையும் நீங்க இதை கேட்க முடியாது. கேட்கவே முடியாது. ஆனா இப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அண்டா, ஒவ்வொரு அண்டாவும் இப்படி இருக்கணும்னு விரும்புறார் கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, யோவான் எழுதின, மார்க் எழுதின சுவிசேஷம் பார்த்துரும். நேரம் பார்க்குறேன். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 9, 10, 11. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற இல்ல 3 வசனங்கள் தான். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு மகதனா மரியாளுக்கு முதல் தரிசனம் ஆனார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். எத்தனை இந்த அண்டாலேருந்து துரத்தினாராம்? 7 பிசாசை துரத்தினாராம். எத்தனை பிசாசுகளை? 7 பிசாசுகளை துரத்தினார். இந்த அண்டா இருக்கவே கூடாது. இந்த பாத்திரம், அண்டாவாகிய இந்த பாத்திரம் தப்பு செய்திருக்கு, பாவம் செய்திருக்கு, விபச்சாரம் செய்திருக்கு, வேசித்தனம் பண்ணியிருக்குது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை இந்த அண்டான் செஞ்சிருக்கு, இந்த அருவருப்பு செஞ்சிருக்குது. நாங்கள் கண்டோம், நாங்கள் பார்த்தோம், நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி இந்த மகளை ஒரு நேரத்தில் கொல்றதுக்கு வந்தவங்க அநேகர் கல் எடுத்துக்கிட்டு வந்தவங்க, வந்து துரத்துக்கிட்டே வந்தவங்க. இந்த துரத்துக்கிட்டு இந்த மகளை துரத்துக்கிட்டு இவங்களை துரத்துக்கிட்டு வருகிற வேளையில் பிடிக்கணும்னு சொல்லி வரன்ற அந்த இடம், அந்த அம்மா ஓடி வந்து எங்கே வந்து அந்த ஓட்டத்தை வந்து எந்த இடத்துல வந்து நிறுத்துவாங்கன்றதை அறிஞ்சு அந்த இடத்துல காத்திருந்தார் கர்த்தர். அந்த அம்மா அந்த வழியாக தான் கரெக்டாக வரும்படி கர்த்தர் அந்த நேரமும் வேலையையும் அறிஞ்சிருந்து அவர்களை கல்லெறிஞ்சு கொள்ள வேண்டும் என்று எத்தனம் பண்ணுகிற நேரத்தில் அந்த இடத்துல அந்த தருணத்தில் கர்த்தர் அந்த இடத்துல இருந்தார். இருந்துட்டு இவங்கெல்லாம் பாவம் செய்யாதவங்க யார்? கல்லை வச்சிருந்தவங்க எத்தனை பேரும் எந்த தப்போ தவறோ ஒரு வார்த்தையாலோ நடக்கையிலோ சிந்தனையிலையோ எண்ணங்களிலோ செயலாலோ கிரியலாலோ ஒரு சின்ன தப்பு கூட செய்யாதவங்க, ஒரு சின்ன பாவம் கூட செய்யாதவங்க, ஒரு சின்ன மீறுதல் கூட செய்யாதவங்க, தெரியாதனமோ இன்னொருத்தர் மேலே கூட இடிச்சிட்டு கூட அந்த பாவத்தை செய்யாதவங்க. அது பாவம் இல்லை, ஆனால் தெரியாதனமாக கூட யாரையும் இடிச்சிடாதவங்க, யார் காலையும் மிதிச்சிடாதவங்க. இவங்க விரல் கூட இன்னொருத்தவங்க மேலே பட்டதில்லை. இந்த கல் வச்சுருந்தவங்க மேலே, யார் மேலே? வார்த்தையால் யார் மனசையும் நோக பண்ணதே கிடையாது. எது பேசினாலும் தேனாக தான் பேசுவாங்க. எது பேசினாலும் வாயிலேருந்து என்ன வரும்? தேனு தான் வரும். வாயிலேருந்து என்ன வரும்? சொல்ல மாட்டோமாண்டா, தேனு தான் வரும். ஏன்னா நமக்கு தெரியும் தேன் வருதா என்ன வருதுன்னு. எப்படி நம்ம சொல்கிறது? அதை தேன் நம்மக்கிட்ட இருந்து வரல, அதனால் நம்மளால சொல்ல முடியல. தேனு தான் வரும்னு. தேனிலும் மதுரமான வார்த்தைகள் தான் வரும், இதமான வார்த்தைகளும் மனுஷனுடைய காயத்தை கட்டுற வார்த்தைகள் தான் அப்படி புறப்பட்டு வரும். அப்படி வரும், தென்றல் போல வரும். நம்ம வந்தாலே ஒரு தென்றல் வருது போல. என்ன வருது? ஒரு தென்றல் காற்று.
அப்படியா? புயல் வருது, சூறாவளி வருது, சூறைக்காற்று வருது. என்ன காற்று வருது? கொந்தளிப்பு வருது, கடல் கொந்தளிப்பு வருது. இவங்கெல்லாம் அவ்வளவு கரெக்டா. இவங்க யாரு? இவங்க கரெக்டா. இவங்க கிட்ட எந்த ஆவியும் கிடையாது. இவங்க கிட்ட எந்த ஆவியுமே கிடையாது. அப்படி அடிக்கும்போது தான் அது யோவான் எழுதின இதில் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டு இருக்குது, 8ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்குது. அப்போ கல் எறிஞ்சு கொள்ளுங்கிற வேளையில் ஏசப்பாவை சோதிக்கும்படியாகவும் இருக்கதாக சொல்லப்படுதாங்க. அப்போ கேட்குறாங்க, இவளை நாங்கள் கையும் மெய்யுமாக கொண்டிருக்கோம், இவ விபச்சாரம் பண்ணியிருக்கிறா, அதனால் மோசையினுடைய இதில்படி சொல்லப்பட்டிருக்கிறபடி கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்றாங்க. கல்லெறிஞ்சு கொல்லணுன்றாங்க. ஏசப்பா தரையில் எழுதிட்டு இருந்தார் அப்படின்னு அதில் போடப்பட்டிருக்குது. தரையில் விரலில் எழுதிட்டு இருந்தார். ஒவ்வொருத்தர் பாவத்தை குறித்தெல்லாம் எழுதிட்டு இருந்ததாக பல விதமாக சொல்லப்படுது. நம்ம அங்கே போகலை. ஆனால் அப்போ ஏசப்பா பார்த்துட்டு, அப்போ அந்த அம்மாவுடைய நிலைமை, அந்த நேரம் என்னது? மரண நேரம். என்ன நேரம்? மரண நேரம். கொடூரமான ஒரு மரணத்தை சந்திக்கணும். என்னது? கல்லு ஒவ்வொன்றும் ஒருத்தன் என்னென்ன சைஸில் வச்சுருப்பானோ வச்சு சரி மாதிரியா தாக்குன்னு எல்லாம் குறி தவறி வருமா? குறியோட வருமா? குறி தவறியும் வரும். குறி தவறுனா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க இல்லையா? ஒரு மாங்காய் தொங்குது, மாங்காய் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அடிக்கிற மாங்காய் பக்கத்து வீட்டு ஜன்னலுக்கு போவும் போவாதெல்லாம் கணிக்க மாட்டான் அவன். ஏற்று வீட்டுக்காரன் மண்டை உடையன்னு கணிக்க மாட்டான் அவன். அவன் கணிச்சதெல்லாம் மாங்காவை தான். அடிடான்னு, கள்ளத்துக்கு அடிடான்னு மாற்ற வரைக்கும், மாங்காய் உழுற வரைக்கும் அவங்ககிட்ட தான் உழுதா, மாங்காய் எகிரி போய் வேற அங்கே போய் உழுதான்னு தெரியாது. ஆனால் அடிப்பான், மாங்காவை அடிப்பான் இல்லையா? அடிப்பான். அதுபோல் இவனுங்க தலையில் போடுது, உடம்புல, மூஞ்சில், எங்களை முதுகில், மண்டையில், எங்கெங்கெல்லாம் அடி. கல் சுற்றி நின்று அடிக்கணும்னா அப்போ அடித்து கொண்டு ரத்த வெள்ளத்தில் மிதக்கணும், துடிச்சு சாகணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. மரணம் வந்துருச்சு, மரணம் நிச்சயிக்கப்பட்டுடுச்சு, வந்துருச்சு. அந்த நேரத்தில் இப்போ ஏசப்பாவெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவரும் மாட்டிக்கிட்டாரு. யாரு? என்ன மாட்டிக்கிட்டாருன்னா, இப்போ நீங்கள் சொல்லுங்க, மோசையினுடைய இதில் கட்டளையில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, கல்லெறிஞ்சு கொல்லணும்னு. நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் சாட்சிகள். நாங்கள் அத்தனை பேர் இருக்கோம். அவள் பாவம் பண்ணவா, விபச்சாரம் பண்ணவா, என்ன பண்ணவா, இந்த ஊரையே கெடுத்துட்டா, இந்த கிராமத்தையே கெடுத்துட்டா, இங்கே இருக்கிற மக்களை கெடுத்துட்டா, இங்கே இருக்கிற ஜனத்தை கெடுத்துட்டா, இங்கே வாலிப கூட்டத்தை கெடுத்துட்டா, இங்கே இருக்கிறவங்கள கெடுத்துட்டா. எல்லாரும் இவளால் எல்லாரும் கெட்டு போயிட்டோம், எல்லாரும் அதாயிட்டாங்க இதாயிட்டாங்க, ஏராளமான இது வச்சுக்கிட்டு. ஆக இவளை கல்லெறிஞ்சு கொல்லணும், இவளை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா அவர் மறுக்க முடியாது, சொல்லியிருக்குது, அது ரைட், ஓகே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும்னு நான் எதிர்பார்த்தாங்க. நடந்தது என்ன தகப்பன்? நடந்தது என்ன? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எடுத்து அடினர். நடந்தது என்ன? இங்கே எழுதினார் சொல்லப்பட்டிருக்கு. அதான் நான் சொன்னேன், அந்த சைடு நான் போகலைன்னு. அந்த சைடு நான் போகல. ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் பேசியிருப்பாங்க அதை குறித்து. அதனால் நான் அங்கே வரல. அவங்கவுங்க இருதயத்துக்குள்ள அவங்கவுங்க செஞ்ச அந்த பாவங்களும், விபச்சாரம், வேசித்தனம், கள்ளத்தனம், என்னென்ன பாவங்கள்லாம் பண்ணாங்களோ அதையெல்லாம் அவங்களுக்குள்ள ஓடுது, அவங்களுக்குள்ள வருது, அவங்களுக்குள்ள வரிசையா வருது. யாருக்குள்ள? சுத்தி கல்லை வச்சிருந்தவங்களுக்குள்ள. கல்லை வைக்காம கொஞ்சம் வேடிக்கை பார்த்தவங்க எது என்னவா வந்திருக்கும்? கல்லை வச்சவங்க கதையெல்லாம் இங்கே வருது. நம்ம கல்லை எத்தனும் கூட துணையா வந்து நின்னா அவங்க கதையும் என்ன வரும்? அவங்க கதையும் வண்டவாளமும் வண்டவாளமும் என்னது? தண்டவாளத்துக்கு பதிலாக தண்டவாளத்தில் வண்டவாளம், தண்டவாளத்தில் ஏறுது, தண்டவாளத்தில் ஏறுதுன்றது இருதயத்தில் ஓடுது ஒவ்வொருத்தனுக்கும். எவனாலையும் என்ன பண்ண முடியல, கல்லை. ஆமாம், அதனால் அவன் கல்லை போட்டு, அதுதான் இருதயத்தில் குத்துண்டுன்னு அப்படி எழுதப்பட்டிருக்கும். அந்த மொழியாக்கம் அப்படி தமிழில் எழுதப்பட்டிருக்கும், இருதயத்தில் குத்துண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படின்னா அவனுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து என்னென்னலாம் செஞ்சானுங்கன்னு. இந்த அம்மாவுடைய பாவத்தை விட அவன் 1000 மடங்கு செஞ்சுருக்கானுங்க. சுற்றி கல்லை வச்சிருக்கிறவன் அத்தனை வச்சிருக்கிற அத்தனை அண்டாவும் சுற்றின்னு இருக்குதுங்க, சுற்றின்னு இருக்குது. எல்லாம் கல்லை போட்டு ஒரே ஓட்டமாக ஓட்டானுங்க. ஏசம்மா மௌனமாக அமைதியாக இருக்கிறாங்க. ஏசப்பா அப்புறம் நானும் உன்னை ஆக்கினை தீர்ப்பேன் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு கர்த்தர் மன்னிச்சு இனி பாவம் செய்யாதேன்னு சொல்றாரு. சொல்லிட்டார். அந்த நாளில் அந்த அண்டம் கர்த்தர் மன்னிச்ச அந்த ரத்தம், ஏசப்பாவுடைய மன்னிப்பின் ரத்தம், கிருபையின் ரத்தம், கிருபையின் வார்த்தை அந்த அண்டாவை சுத்தமாக்கிருச்சு. அந்த அண்டா கர்த்தருக்குள்ள வந்துருச்சு, கர்த்தருக்கு உள்ளே வந்துருச்சு. எதுக்குள்ள வந்துட்டு? பரிசுத்தருக்கு உள்ளே வந்து பரிசுத்த வாழ்க்கைக்கு வந்துருச்சு. அது கர்த்தருக்கு பிரியமான வழியில நடக்கவும் அவர் பாதையில நடக்கவும் கர்த்தருக்கு பிரியமான அண்டாவா மாறும்படியா கொடுத்துருச்சு. தன் வாழ்க்கையை தேவனுக்கு என்று கொடுத்துருச்சு, தேவனுடைய வழிகளில் கொடுத்துட்டா அந்த அம்மா வாழ்க்கை. கர்த்தர் சொன்ன மாத்திரத்தில் 7 பிசாசு ஓடிப்போய். 7 பிசாசுக்கே அந்த அண்டா அந்த மக தன்னை முழுசா கொடுத்துட்டாங்க. அநேகருக்கு 70, 700, 7000 துரத்துறாரு. சிலது இன்னும் இருக்குது, அப்படியே இருக்குது. 700, 800, 900, 1000 இருக்குது. இன்னும் கூடிக்கினே இருக்குது இன்னும். ஏன்னா இடம் இருக்கு உள்ள. ஒன்று வந்து இப்போ ஒரு இடம், ஒரு பொருளை வைக்கிறோன்னா இடம் இருக்குது, பொருள் வைக்கிறோம். இடமே வைக்க முடியாத இடத்துல பொருளை எப்படி வைப்போம்? அப்போ அந்த அண்டாவுக்குள்ள இன்னும் நிறைய ஆவிகள் வரத்துக்கு இடம் இருக்குது அண்டாவுக்குள்ள. அண்டாவும் என்ன பண்ணுது? இன்னும் நல்ல ஸ்பீடாக போகுது. இன்னும் எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ, எவ்வளோ ஆழமாக போக முடியுமோ போகுது. அண்டா என்ன பண்ணுது? போகுது. ஆவிகளுக்கும் குஷியாக இருக்கு, தங்களுக்கு ஏற்ற ஒரு அண்டாவாக இருக்குன்னு. தாங்கள் நினைக்கிறது, பேசுது, சிந்திக்குது, நடக்குது, கொள்ளுது, எல்லாம் பண்ணுது. நம்ம எத்தனை பேர் வந்தாலும் நமக்கு இடம் கொடுக்குது. நம்ம விருந்தாளிகளுக்கு, நமக்கு வேண்டியவங்களுக்கு எல்லாருக்கும் இடம் கொடுக்குது. வாங்க 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 உள்ள வாங்கன்னு. வர அண்டா என்ன ஆகும் யோசித்து பாருங்க. வர அண்டா என்ன ஆகும்? விரிவடைஞ்சி கடைசியில் என்ன ஆகும்? துமீர்னு வெடிச்சிடும். இடம் தாங்காம வெடிச்சிடும். அதனால அந்த மகளுடைய அந்த இருதயம் அன்ன நாளிலே கர்த்தருடைய அன்பினாலே, மன்னிப்பின் அன்பினாலே, அவள் ஜீவனை மீட்டு கொடுத்து அவளுக்கு புது வாழ்வு கொடுத்த அந்த அன்பினால ஈர்க்கப்பட்ட அந்த அன்பு, அன்னைக்கு அழுத அந்த அழுக, அவளுடைய அந்த அழுக கர்த்தருடைய இருதயத்தை மிகவும் கவர்ந்து கொண்டது. இதுக்கு பிறகு இன்னும் ஒரு சிலதில் நிறைய இருக்குது. கர்த்தருடைய கிருபையினால் அதை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் இன்னும் விரிவாக பார்க்கலாம். இன்னும் ஏன்னா 45 நிமிஷம் எடுக்கும். அப்படி இருந்து தொடர்ந்து போனால் 45 நிமிடம் தொடர்ந்து எடுக்கும். அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டார்கள். மலைகள் குளங்களை நிரப்பிற்று. அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனின் சன்னதி, தேவனுடைய சந்நிதியிலே வந்து காணப்பட்டார்கள். அந்த பாக்கியமும் நம் ஒவ்வொருவருக்கும், அண்டாவாகிய நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அண்டா தேவனுக்குள்ள இருக்குதான்னு பார்த்துக்கணும். அண்டாவுக்குள்ள தேவன் இருக்கிறாரான்னு பார்த்துக்கணும். இருந்தா அண்டாவை சுத்தமாக்காம நிரப்ப மாட்டார். அண்டா அழுகிற அழுக அண்டாவுக்கு நல்லது. அந்த அழுகையினால எல்லா அழுக்குகளும் நீங்கி சுத்த பொண்ணா இருக்கும். ஆமீன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய ஆராதனையை நீ நேர்த்தியாய் செம்மையாய் எங்கள் யாவருக்கும் நடத்தி கொடுத்தீரே. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆராதனையிலே பங்கு பெற்ற பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவரே உமது கரத்திலே கொடுக்கிறோம். லைவ்ல இணைந்த யாவரையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். தகப்பனே, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து வருகிற உம்முடைய பிள்ளைகள் யாவருக்கும்
ஆண்டவரே அல்லேலூயா, அதை நீரூற்றாக்கி கொள்ளும்படியாய், அது நன்மையாய் வந்து முடியும்படியாய் நீர் ஏற்படுத்தியிருக்கிற கிருபைகளுக்காக, சிலுவிலே எங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுது, எங்களுக்காக எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும், எங்கள் கீழ்ப்படியாமைகள் எல்லாவற்றையும் மன்னித்து, மிகுந்த இரக்கமும் கிருபையும் தயவையும் பாராட்டி, மாசற்ற குற்றமற்ற இரத்தத்தை சிந்தி கழுவி சுத்தமாக்கி, எங்களை எல்லாவற்றிலிருந்தும், எங்களை மரணத்திலிருந்து, மரண தண்டலிருந்து மீட்டெடுத்து விடுவித்த இரட்சகரே, சாத்தானை ஜெயித்தவரே, உம்மாலே ஆண்டவரே அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளும்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்கிறதற்காய் கோடி 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. குளங்கள் யாவும் நிரப்பப்படுவதற்காய், உம்முடைய பிள்ளைகளுடைய பாத்திரங்கள், களஞ்சியங்கள், வெறுமையான பாத்திரங்கள் நிரப்பப்படுவதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்ம நீரோர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.